பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுப்பிக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்கேற்புரிமை வழங்கியதற்காக மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வரும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அதிமுக ஆட்சியில் கிடப்பிட போட்டுடுவாங்க. நாம உருவாக்கின கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்காம விட்டு விடுவாங்க. அப்படி கவனிப்பார் இல்லாம இருந்த இந்த வள்ளுவர் கோட்டத்தை இப்போ புதுப்பிச்சு மீட்டெடுத்திருக்கிறோம். புது பொலிவோடு மீட்டெடுத்திருக்கிறோம். அதை செய்து காட்டிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தலைநகர் சென்னையோட மைய மண்டபமான 1400 பேர் அமரக்கூடிய மாபெரும் கூட்ட அரங்கோடு அமைஞ்சிருக்கு. இந்த தமிழ் கோட்டத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாராட்டுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கல, உங்க அன்புக்காகத்தான் நான் பங்கெடுத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா ஒருங்கிணைச்சு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளான நீங்க தலைவர் கலைஞருடைய உள்ளத்துல எப்பவும் நிறைஞ்சவங்க. நாம எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு, இன்னும் சொல்லணும்னா தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உணர்வு சொல்லுவாரு, அந்த பாச உணர்வோடு வந்திருக்கிறேன். இங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க என்னை பாராட்டி பேசினப்போ அதையெல்லாம் நான் பாராட்டா எடுத்துக்கல. என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உழைக்க ஊக்கமாக எடுத்துக்கிட்டேன். அதே போல கோரிக்கைகளை வேண்டுகோளாகவும் சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், என்றும் நான் உங்களில் ஒருவன். உங்களுக்கான அனைத்தையும் நிச்சயம் படிப்படியாக நிறைவேற்றியே தீருவேன். தலைவர் கலைஞர் சொன்னது போல, நான் என்பதை விட நாம் என்ற சொல்லுக்குத்தான் வலிமை அதிகம். அதனால்தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது எனது அரசு அல்ல, நமது அரசுன்னு சொன்னேன். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து நமது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று சொன்னேன். அதனால்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொருள்பட திராவிட மாடல் அரசுன்னு நம்ம அரசுக்கு பேர் வச்சேன். திராவிட மாடல்னா சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்தை காக்கக்கூடிய அரசு. ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், இளைஞர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், திருநர் என்று அனைவரையும் உள்ளடக்கின அரசுதான் இது. இது ஏதோ அரசியலுக்காக, தேர்தலுக்காக செய்யறது இல்ல, உள்ளார்ந்த அன்போடு செய்யறது. என் பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே நம்முடைய நண்பர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், காலையில் தந்தை பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞருக்கு மரியாதை செஞ்சுட்டு, அவங்களுடைய நினைவிடத்துக்கெல்லாம் போய் மரியாதை செஞ்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று அங்கே தோழர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் எல்லாம் வாழ்த்துக்களை பெற்று, பொதுமக்கள்கிட்டையும் வாழ்த்துக்களை பெற்று, கடைசியாக என்னுடைய மனம் முழு நிறைவு எப்பொழுது அடையும் சொன்னா, இங்கே அருகில் இருக்கக்கூடிய மாற்று திறன் கொண்ட பள்ளி குழந்தைகள் பயிலக்கூடிய சிறுமலர் பள்ளி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்கேற்புரிமை வழங்கியதற்காக மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வரும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வரும் காட்சிகளை பார்த்து. கல்வி பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.